அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும். வினாக்கள் விடைகள். மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வெங்கடேஸ்வரன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்கிறது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டரும் சேலம் மாவட்டம் எல்லாரும் உட்காருங்க. சொல்லுங்க. நான் சபாநாயகரை விரும்பணும்னா நீங்க உட்காரணும். நீ உட்காருங்க. விசச்சாராய பலியை தடுக்க தவறியதாக கருப்பு சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது சட்டப்பேரவையில் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். விசச்சாராய பலியை தடுக்க தவறிவிட்டதாக கருப்பு சட்டை அணிந்து இன்று சட்டப்பேரவை நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது அவை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை அவையில் எழுப்பி வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சபாநாயகர் அப்பாவு பேச துவங்கியவுடனே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு கோஷங்களை எழுப்ப துவங்கினர். தற்பொழுது அது தொடர்பான காட்சிகளையும் திரையில் நாம் பார்த்து வருகிறோம். சபாநாயகர் வினாவிடை பகுதி தொடங்கும் என கூறியவுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு அங்கு சபாநாயகர் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். சற்று முன்னதாக அவை நேரம் துவங்கியதிலிருந்தே அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய எதிர்ப்பு கோஷங்களை முழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. விசச்சாராய பலியை தடுக்க தவறியதாக இன்றைய தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு ஆடை உடுத்தி அவை நிகழ்விற்கு வந்திருக்கிறார்கள். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்திலேயே அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை நிகழ்வானது துவங்கிய நிலையில் அவர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், முன்னதாகவே நீங்கள் தகவல்களை பகிர்ந்திருந்தீர்கள். தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து அவை நடைபெறுமா? விரிவான விவரங்கள். வணக்கம். மானிய கோரிக்கை துவங்குவதற்கு முன்னாக கேள்வி பதில் வினாக்கள் விடைகள் கேள்வி நேரமானது துவங்கப்பட்டு அதற்கான நேரத்தை சபாநாயகர் அறிவித்தார். ஆனால் இருந்தபோதும் அதிமுக உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தினம் கருப்பு சட்டை அணிந்து வந்த நிலையில் தங்கள் எதிர்ப்பை முதல் கட்டமாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி முதற்கட்டமாக இதை விசாரிக்க வேண்டும், இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் சபாநாயகரும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவையை நடத்தவிடாமல் தற்போது தமிழக அரசுக்கு எதிராக கடுமையாக விமர்சனங்கள் செய்து தற்போது கோஷம் எழுப்பி வருகிறார்கள். சபாநாயகர் மேதைக்கு முன்பாக அனைத்து அதிமுக உறுப்பினர்களும் நின்று கொண்டு கள்ளக்குறிச்சி விவாதத்துக்கு தமிழக அரசு தான் பொறுப்பு, இது தொடர்பாக நாம் விவாதம் நடத்த வேண்டும் என்று முதற்கட்டமாக தற்போது கோரிக்கை வைத்து இன்றைய தினம் கடும் அமளியில் தற்போது சட்டப்பேரவைக்குள்ளே ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமே போராட்டம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தபடிதான் தற்போது அதிமுகவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சபாநாயகர் அவர்களை அமர சொல்லியும் இது தொடர்பாக நாம் பேசுவோம், அமைதியாக இருங்கள் என்ற தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் அவர் கூறி வருகிறார். ஆனால் இருந்த போதும் அதிமுக உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை பின் பார்த்துக் கொள்ளலாம், முதல் கட்டமாக நாம் இது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக நாம் வாதிக்க வேண்டும் என்று அதிமுக தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு தற்போது கூச்சலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னாக நின்று கொண்டு தற்போது தமிழக அரசுக்கு எதிராக
கோஷங்களை எழுப்பி தொடர்ச்சியாக சட்டமாக, அதாவது குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளாக தற்போது அதிக அளவில் சட்டமிட்டு தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் அதிமுகவினர். இத்தகைய சூழல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காவல்துறையின் முன்கூட்டி தற்போது 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது சட்டப்பேரவை வளாகத்துக்கும் அதே போல சட்டப்பேரவைக்கு வெளியே இருக்கக்கூடிய சாலைகளும் இருக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி அதிமுக ஒருவேளை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் அந்த காவல்துறைக்கான ஏற்பாடும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது இருக்கிறார்கள். பாரி கார்த்திக், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்ம காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தில் சட்டப்பேரவை அலுவல் துவங்கிய நேரத்திலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் விசச்சாராய பலியை தடுக்க தவறியதாக, தமிழக அரசு தவறிவிட்டதாக கூறி எதிர்ப்பு கோஷங்களை அவர்கள் முழங்க துவங்கினார்கள். அமளியில் ஈடுபடாமல் இருக்குமாறு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். காகிதங்களை தூக்கி பிடித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அவர் கண்டித்து அமைதியாக இருக்கும்படி எடுத்துரைத்திருக்கிறார். விசச்சாராய பலியை தடுக்க தவறிவிட்டதாக தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் கூச்சல்களை எழுப்பி வருகிறார்கள். மானிய கோரிக்கையை தவிர்த்துவிட்டு விசச்சாராய விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை அமைதியாக இருக்கும்படி கூச்சலில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் கண்டிப்பாக கூறி வருவது தொடர்பான அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காகிதங்களை தூக்கி காண்பித்து இருக்கையை முற்றுகையிட்டதால் சபாநாயகர் அப்பாவு ஒரு கண்டிப்பான முறையில் அதனை தெரிவித்து வருகிறார். மானிய கோரிக்கையை தவிர்த்துவிட்டு விசச்சாராய விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்பது அதிமுக எம்எல்ஏக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. அது குறித்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்களையும் அங்கே எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அங்கு உரையாற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலியானது 50ஐ தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் அலுவல் துவங்கியவுடனே அதிமுக எம்எல்ஏக்கள் அது குறித்து கேள்விகளை எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் சற்று முன்னதாக சட்டப்பேரவை அலுவல் நேரமானது துவங்கி இருக்கிறது. அலுவல் துவங்கியவுடனே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வினாவிடை பகுதி துவங்குவதாக அறிவிக்க துவங்கினார். அப்போதிலிருந்தே அவர்கள் கூச்சலிட துவங்கினார்கள். விசச்சாராய விற்பனையை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக கூறி தங்களுடைய எதிர்ப்பு கோஷங்களை அவர்கள் எழுப்ப துவங்கினார்கள். தொடர்ந்து சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டு அவர்கள் காகிதங்களை தூக்கி பிடித்து கோஷங்களை எழுப்பியவாறு இருந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதற்கு கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அலுவல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய நிகழ்வுகளும் அங்கு நடைபெற்று வருகிறது. சபாநாயகரை விரும்பணும்னா நீங்க உட்காரணும். விசச்சாராய பலியை தடுக்க தவறிவிட்டதாக இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்திருந்தார்கள். முன்னதாக அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை குழு கூட்டமானது அங்கு சட்டப்பேரவை வளாகத்திலேயே நடைபெற்றது. அதன் பிறகாக சட்டப்பேரவை அலுவலானது துவங்கியது. அப்பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வினாவிடை பகுதி துவங்குவதாக அறிவித்தவுடனே அவர்கள் கோஷங்களை எழுப்ப துவங்கினார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக கோரி காகிதத்தில் எழுதி அதிமுகவினர் தொடர்ந்து அங்கு கூச்சலில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக கோரி காகிதத்தில் எழுதி அதிமுகவினர் அதனை காண்பித்து அங்கு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.